உங்களுக்கு அரசியல் பழக்கி இருக்கிறார்கள். எனக்கு அரசியல் வராது, எனக்கு அரசியல் பிடிக்காது, எனக்கு எந்த கட்சியிலும் சேர பிடிக்காது என்று சொல்லக்கூடிய பலரை நான் பார்த்திருக்கிறேன். அரசியல் உங்களுக்கு என்ன பிடிக்கிறது? சொல்ற எல்லாத்துலேயும் அரசியல் தான் இருக்கு. மொழியை பேச போனால் அரசியல், இனத்தை பேச போனால் அரசியல், கல்வியை பேச போனால் அரசியல், பெண்களை பற்றி பேச போனால் அது பெண் அரசியல், தேர்தலை பற்றி பேச போனால் அதுதான் தேர்தல் அரசியல். ஒவ்வொன்றிலுமே நமக்கு அரசியல் இருக்கிறது. அது எப்படி நமக்கு பிடிக்காம போகும்? அதுக்கு நம்மளை பிடிச்சிட்டு அப்ப அந்த அரசியலை எனக்கு தெரியாது என்று உங்கள் யாரையும் அவர் சொல்ல வைக்கவில்லை. அவரை பாருங்க, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லல் அல்லனே மீங்குறும் உலகுன்னு சொல்றாங்க. அந்த உலகு காட்சிக்கு எளியராக இருக்காது, கடுஞ்சொல்லனாக இல்லை. அப்ப அவருடைய புகழை கண்டிப்பாக இந்த உலகம் பேசித்தான் ஆக வேண்டும். இந்த ஒரு வேளை அல்ல, இன்னும் எத்தனை வேலைகள் போட்டு வேண்டுமானாலும் அவரை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லும் போது, நான் நேற்று சுதந்திர தினம் வந்ததுனால 2 நாளில் அவர் பிறந்த நாள் வந்துருச்சுருந்தாங்க. நேற்று சுதந்திர தினத்துக்கு நான் பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியாரை எத்தனை தூரம் எனக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு 3ஆம் கிளாஸ்லேயே வந்து பாரதி வந்து என்னுடைய முதல் காதலன். அப்போ நான் அவரை பற்றி எப்போவுமே நான் எழுதும் போது சொல்லுவேன், அவர் பாரதியார் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்தான் சொன்னேன். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே. நம்ம ஏன் தமிழை படிங்கன்னு சொல்கிறோம்? லியோனி சார் பாடநூல் கழகத்தில் இருக்காரு. தமிழை படிக்க சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லிகிட்டே இருக்கு. தமிழ் படிக்காமல் இங்கே வேலை பார்க்க முடியாது. அப்போ இந்த தமிழை நீங்கள் ஒழுங்காக படித்திருந்தாலே சாதி கண்டிப்பாக ஒழுங்கிருக்கும். சாதி 2 வழியில் வேறு இல்லைன்னு சொல்லி கொடுத்த அவை பிராட்டியை படித்திருந்தாலே நமக்கு சாதி பிரிவினைகள் வந்திருக்காது. அது ஏன் நம்ம வந்து எனக்கு தமிழ் தெரியாது என்பதோ, கல்விக்கு அது வந்து வேற நீட்டுக்கு யூஸ் ஆகாது, எம்பிபிஎஸ் சீட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம படிக்காமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு பாருங்க எங்களை வந்து கோர்த்து விட்டாங்க. கவியரங்கம் பேசுகிற ஒருத்தர் இடி மாதிரி வந்து பேசுகிறாங்க. அந்த தமிழில் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமாவளவன் சாரை பற்றி எனக்கு ஒரு அருமையான ஒரு மதிப்பீடு உண்டு. நானும் வந்து அவங்க அப்பா பேர் தொல்காப்பியம் படிக்கிறதுக்காகவே நான் தமிழ் இலக்கியம் படித்தேன். அப்போ அந்த எழுத்து சொல் பொருள் அதிகாரம் படிக்கும்போது நான் நினைப்பேன், இந்த அளவிற்கு இந்த ஒரு முறை கவிஞர் வைரமுத்துவின் அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் கமல்ராஜன் தான் ஹீரோ. வைரமுத்து அப்போ தான் வந்து எழுத வராரு. நாங்கள்லாம் வந்து காலேஜில் வந்து தண்ணிப்பானை கிட்ட உட்காந்துட்டு வைரமுத்துடைய இதுவரை நான் வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு தடவை அவர் சொல்கிறார், பொன்மணி ஒரு நாள் யாரோ உங்கள் அழகு பெயரை அழித்து உச்சரிப்பதால் அழுந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் வைரமுத்து நம்மளா காதலிக்க மாட்டாரா? காலேஜில் வருந்தானே அந்த அளவுக்கு அப்படி நாங்கள் நினச்சிருப்போம். அந்த காலத்தில் மதுரையில் வந்து அந்த 80s வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது, நான் காவல்துறைக்கு வரும்போது நான் தனி ஒருவளாக வந்தேன், தனி ஒரு பெண்ணாக வந்தேன். ஒரு 5 வருஷம் டிஎஸ்பியாக இருந்தேன். நான் 30% இடஒதுக்கீட்டில் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் பயனாளியாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஆட்சி கலந்துருச்சு. அப்புறம் கவர்னர் ஆட்சியில் வந்தேன். அப்புறம் ஆட்சி மாறிச்சு. அந்த சமயத்தில் தான் நான் அவரை பார்க்கிறேன். ரொம்ப வேகமாக இருப்பார். நாங்கள் மைக் அமுத்திக்கிறோம், ஒரு பேசையில் மைக் செட்காரனை கூப்பிட்டு திட்டுவோம். போதும், டைம் ஆச்சுன்னு சொல்லுவோம், மிரட்டுவோம். போதும் கட்சி, நீங்கள் இன்றைக்கெல்லாம் இத்தனை பேர் சும்மா உண்டு சேரலைங்க. காவல்துறையின் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் அத்தனை விஷயத்தை அதற்கு நான் தான் சாட்சி. நான் என்னுடைய சாட்சி நேரடி சாட்சி. நான் பார்த்துருக்கேன் அவர் வந்து எப்படி நான் பண்ணியிருக்கேன். அவர் ஊமச்சி குளத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது மைக்காரனை கூப்பிட்டு கேட்கவே இல்லை. இப்போ ஒரு நண்பர் சொன்னார், முடக்கத்தான் பாணி என் கூட தான் இருப்பான். நான் வந்து சொன்னேன், இங்கே பாரு சீக்கிரம் நிறுத்த சொல்லு, மேலேருந்து கேட்குறாங்க, இவர் ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருக்காரு, நிப்பாட்ட சொல்லு. நான் கொஞ்சம் நேரம் பேச்சு கேட்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க, இன்னுமா முடியலை, இன்னுமா கூட்டம் போகலை. அப்புறம் மைக் ஆஃப் பண்ணோம், அவனை கூப்பிட்டு மிரட்டணும். அப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். காவல்துறையினருக்கு வந்து அது கடமைன்னு பண்ணும்போது அதெல்லாம் பண்ண தான் செய்வோம். அதை எதிர்கொண்டவர் கிட்டத்தட்ட என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னா,
எனக்கு 99 நான் என்ன கஷ்டப்பட்டனோ அப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு தண்டனை வர பார்த்துச்சு. அவரும் அப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அதனால எனக்கு அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. திருப்பி நான் சென்னை வரும்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து உங்களை எல்லாம் எப்படி அவர் சேர்த்தது எப்படி இத்தனை பேர் ஒரு இடத்தில் சேர்ந்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வியப்பாக இருக்கும். எல்லாமே அரசியலாக பேசினாங்க. டெல்லி உற்று கவனிக்கிறது, தமிழகம் உற்று கவனிக்கிறது, உலகமே உற்று கவனிக்கும். ஏன்னா இத்தனை வீறு கொண்ட இளைஞர்களை அல்லது நடுத்தர வயதினரை ஒரு இடத்துல சேர்க்கிறதுங்கிறது யாராலும் இன்று முடியாது. இது அவருக்கு எதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கேட்டால், அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு பானை சின்னம் வரைஞ்சிருந்துச்சு, புத்தர் சிலை இருந்துச்சு, ஒரு அம்பேத்கர் சிலை இருந்தது, தோல் திருமாவளவன் அவர்களுடைய பேர் இருந்துச்சு. என் கூட அந்த தம்பியுமே அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோலாம் இந்த குக்கிராமம் வரைக்கும் உள்ளே வர முடியுது, எப்படி இந்த அரசியலை முன்னெடுக்கிறீர்கள், எப்படி தோழர் இதை எடுத்துக்கொண்டு இத்தனை இடங்களுக்கு வந்திருக்காரு. அது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எங்கே அந்த மக்கள் குடியிருக்கிறார்களோ அது பக்கத்தில் இருக்கிற இடம் விலை போகவில்லை. ரியல் எஸ்டேட் பண்ணுற தம்பிக்கு இன்னும் அந்த பட்டியல் சாதியினர் இருக்கின்ற இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், முன்னாடி இருக்கிற இடம் ஏக்கர் 3 கோடி போனால் இது ஒரு 1 கோடி போகும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மண்ணில் கூட சாதி பார்க்கிறார்கள், இடத்துல கூட சாதி பார்க்குறாங்க. மக்களை சரிக்கு சமமாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் இந்த கல்வி இருந்தென்ன, இந்த நாடு வாழ்ந்தென்ன, மடிந்தென்ன. ஏன்னா எப்படி இப்படி பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தருவாங்க பிறந்த உடனே? எங்கள் வீட்டிலலாம் சாதி நாங்கள் காலேஜ் வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, என்ன சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் அந்த சாதி இந்த சாதி என்று சொல்லித்தராங்கன்னா எப்படி சொல்லித்தருகிறார்கள்? இதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு சமீபத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு காணொலி பார்த்தேன். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வேற, வெளியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வேற அப்படின்னு அவர் தெளிவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். எது கொடுக்குறாருன்னா, இந்த சாதி என்ற அந்த அடுக்கு ஒழியாத வரை டெமோக்ரஸிங்கிற வார்த்தைக்கே மீனிங் இல்லை. எத்தனை தேர்தல்கள் வந்தால் என்ன, எத்தனை பாராளுமன்றத்தில் கூடினால் என்ன, அதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ சாதி ஒழிப்பை முன்னெடுப்பதற்கு என்ன செய்கிறீர்கள்? எத்தனை இடங்கள்ல பிரிவென்டிவா நீங்க போய் பேசுறீங்க? காதல் அது சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் யாரை காதலிச்சாலும் பிரச்சனை வருங்க. நான் கூட காதல் திருமணம் தான் பண்ணேன், அதெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா எப்போ சொல்லித்தர போறோம்? ஒரு உயிருக்கு தீங்கு இழைக்காத ஒரு உறவை இன்னும் கூட கட்டமைக்க முடியாத இளைஞர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் 21வது நூற்றாண்டுக்கு எப்படி போயிட்டீங்க? எங்கே இருக்கீங்க? இதை ஏன் பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா, அதற்கான காரணங்கள் வேறு. இதை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்களை பேசும்போது எனக்கு தோணுது, நான் இந்த பெரியாரை பத்தி ஒரு காணொலி பார்த்தேன். இப்ப யாரோ கவிதையை அழகா வாசிச்சாங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுனதை பத்தி சொன்னாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவன் அப்படி அவன் இப்படி, அவன் 72 வயசுல கல்யாணம் பண்ணான், நாகம்மையாரை கூட்டிட்டு போய் விபச்சாரிகளோட கூத்தடிக்கிற இடத்துக்கு சாப்பாடு கொண்டாட சொன்னான். உண்மையான பெரியார் வரலாறு, நாகம்மை பெரியாருக்கு சரியான தோழராக இருந்திருக்கிறார். கணவன் செய்கொடி கேட்டு பதிவிடாத பத்தினியாக அவர் நடிக்கல. ஆனா கணவனுக்கு சகலத்திலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள் என்று யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, மேடப்பட்டு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. படிச்சு பாருங்க. தந்தை பெரியார் பற்றி ஒரு சின்ன புஸ்தகம், இந்த நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் ஒரு சீரீஸ் இருக்கு. பெரியாரையும் நாகம்மையும் பற்றி நீங்க அதை படிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு துணை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. யாராவது வைக்கம், எனக்கு இந்துவில கேட்ட கேள்வி வைக்கத்தை பத்தி கேட்டாங்க. வைக்கம் வீரர் என்ற ஒரு பெயர் வாங்கிய அந்த போராட்டத்தில் நாகம்மையின் பங்கை பற்றி எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறது இந்த தமிழ்நாடு? 72 வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க, 102 வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க. உங்களுக்கு என்னங்க? உங்க வீட்டு பெண்ணை கையை பிடிச்சிருக்காத வரைக்கும் உங்களுக்கு என்ன? பெண்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு உங்களது உடைமையாக பார்ப்பீர்கள்? அவர் திருமணம் செய்து கொண்டார், அவர் இழுத்து கொண்டார், போய் கொண்டார், வந்து கொண்டார்னா ஏன் எங்களுக்கு அறிவே கிடையாதா? எங்களுக்கு பிடித்த துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன இங்க பண்றது, நீங்க என்ன இங்க வேணாங்கிறது, நீங்க என்ன இங்க உட்காருங்கிறது என்று கேட்பதற்குரிய துணிவை, தன்னம்பிக்கையை இந்த கல்வி பெண்களுக்கு தரவில்லை. நம்ம
முதல்ல சொன்னது மாதிரி பிழைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க ஐடியில 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு நீங்க யாருங்கிற உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. உங்கள் உடல் மீதான உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. உங்கள் உடலின் மீது உங்களுக்கு இருக்கிற உரிமை நீங்க நினைச்சாதான் எதுவும் செய்ய முடியுங்கிற மாதிரி நீங்களே நினைக்கிறது இல்ல. உங்களுடைய அழகைத்தான் முன்னிறுத்துகிறீர்கள், அறிவை முன்னிறுத்துவதில்லை. அப்ப எழுச்சி தமிழர் மாதிரி யாராவது ஒரு எழுச்சி தலைவி வரணும் போல இருக்கு. இல்லை, அவரை தான் அதை முன்னிறுத்த வேண்டும். அதுக்காக வேணா அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவர் ஒரு துணை இருந்திருந்தால் அவங்க அதை பேசி போயிருப்பாங்களா இருக்கும். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்வேன், அரசியல் வெறும் வாக்கு அரசியல் அல்ல. ஒரு மீட்டிங்ல அவர் சொல்றாரு, எனக்கு வேணும்னா வைப்பேன், இல்லைன்னா ஓட்டு அரசியல் அழைச்சி விட்டு போயிருங்க. பெரியாரின் மிக தீவிரமான தொண்டர், தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொன்னவர் பெரியார். கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாத யாருக்கும் வரக்கூடிய ஒரு அதிகபட்ச உச்சபட்ச கோபம் அது அவருக்கு வந்திருக்கிறது. இப்போதான் நான் இவரை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்றேன். தோழர் திருமாவளவன் அவர்களை பற்றி, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி இப்போதான் நான் நிறைய பார்க்கிறேன், நிறைய படிக்கிறேன். கடந்த ஒரு வாரம் 10 நாள். ரெண்டாவது, வன்னியரசோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஆணவ கொலையை பற்றி நான் பேச போறதில்லை, அந்த சட்டத்தை பற்றி நான் பேச போவதில்லை. அதெல்லாம் பேசுவதற்கான தகுதியான நபர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பேச போறேன்னா, குற்ற பரம்பரை சட்டம். இந்த குற்ற பரம்பரை சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை பத்தி பேச போறேன். எனக்கே தெரியாது இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத பத்தி. ஒரு 3 நாளா நான் தீவிரமா பார்த்தேன். இதுவரை எனக்கு தெரியாது. தோழர் நிவேதிதா உங்களுக்கு தெரியும், நிவேதிதாட்ட கேட்டேன், இது எப்போ வந்தது, எதனால வந்தது, எல்லாரும் அதை பத்தி நிறைய சோசியல் மீடியாவில் எழுதுறீங்க, விளக்கமாக ஒரு பதிவு யாருமே போட மாட்டேங்கிறீங்க, மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க, பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க. உங்கள் கோபங்கள் நியாயமானதாக இருந்தாலும் போலீஸ் விசாரணைக்கு வரும்போது அங்கதான் நான் தோழர் திருமாவளவனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உணர்ச்சி வசப்படவே இல்லை. அந்த பேட்டியை அவர் கொடுக்குறாரு, நீங்க திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. அவர் நான் பார்த்து பழைய திருமாவளவன் இல்லை. அவர் அத்தனை பக்குவம், அத்தனை அறிவு, அத்தனை கண்டென்ட், அத்தனை அருமையான ஒரு வெளிப்பாடு, யாரையும் பாதிக்காத அளவு ஒரு பேச்சு. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. உடனே வெற்றி குத்துன்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்பதான் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை பத்தி நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சமூக செயற்பாட்டாளர்களோடு கொஞ்சம் தொடர்பு உண்டு. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், எல்லாம் வேக வேகமா எழுதுறீங்க, எல்லாரும் தென் மாவட்டங்களை பற்றி இவ்வளவு கோபமா எழுதுறீங்க, இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும், இதை யாரு ரிப்பீல் பண்ணா அப்படிங்கிறத பத்தியும் ஏன் விளக்கமான பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் இல்லை. நம்ம சமூக வலைத்தளங்களை திருப்பி பாருங்க. நம்ம சினிமாவில் ஒதுக்கி விட்டது, ஓடி போனது, முறையே இல்லாதது, அவையெல்லாம் எல்லாரையும் பேசக்கூடிய பேட்டிகளும், ஆபாச நடனங்களும், ஆபாச செய்திகளும், சில திரைப்படங்களின் மலினமான காட்சிகளையும் மாறி மாறி பார்க்கின்ற ஒரு இளைஞன் எப்படி நல்ல வழிக்கு போக முடியும்? ஏன் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு ஏன் தெரியல? ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கல? ஏன் இதுக்கு ஒரு சென்சார் இல்லை? இளைஞர்களை வழிபடுத்துவதற்கு அன்று ஒரு பேரறிஞர் அண்ணா இருந்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார். இன்று திருமாவளவன் அவர்கள், நீங்களுக்காக நான் பேசுறேங்க, அதை மறுபடியும் சொல்றேன். நான் பொதுவாக யாருக்கும் பயந்து பேச மாட்டேன். உண்மையிலேயே இவர் அவர் அந்த இடத்த நான் அந்த சைக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்தோட சைக்கின்னு ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவர் மேல கோபம் வராது. நீங்க சொன்ன அந்த ஆதிக்க சாதியினருக்கு கூட அவர் மீது கோபம் வராது. அப்படி ஒரு அழகான நியாயத்தை எடுத்து பேசுறாரு. அப்ப இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பங்கீட்டை நம்ம குறைச்சு முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுறாரு, மறுபடியும் இவங்க மேலெல்லாம் குற்றப்பரம்பரை சட்டத்தை போடணும் அப்படின்னு பேசுறாரு. சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தது மாதிரி திருப்பி அது ஒரு விவாதம் கிடையாது. அப்ப இதை பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம் இன்னுமே தெரியாம எப்படிங்க அதை திருப்பி கொண்டு இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க? நீங்க ஒரு சட்டசபையில 1947 டாக்டர் சுப்பராயன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு சட்டமாக ஆக்கி முத்துராமலிங்கத்தவர் அந்த காலத்துல 1929 போராட்டங்கள் நடத்துவது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இருக்காங்க.
ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து அந்த அந்த பதவியில இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக எல்லாரையும் நீங்க கிரிமினல்ஸா பார்க்காதீங்கிறதுக்காக பண்றாரு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சார்ந்த சாதியை சேர்ந்து அவர் பண்றாரு. 1952 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்றதுக்காக மத்திய அரசுல அவர் சட்டம் இயற்றார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதி தலைவர் இல்லை. அது தெரியுமா எல்லாருக்கும்? தலைவர்களுக்கு சாதி இல்லை. அப்படி யோசிக்கிற 1-2 மைண்டை கொண்டு நம்ம ஒரு சாதிங்கிற ஒரு சின்ன அடையாளத்துக்குள்ள வச்சுட்டோம்னா, அம்பேத்கரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அம்பேத்கருக்கு சிலை போட்டு கம்பி வேலை போட்டு வச்சிருப்போம் சவுத்துல. அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் அம்பையில வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை சிலைக்கு இன்னைக்கு கம்பி வேலை போட்டோம், எத்தனை சிலைக்கு என்னங்க ஒரு சட்ட மாமேதை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. பரீட்சைக்காக சில விஷயங்களை படித்து எழுதிவிட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸை படித்து எழுதிட்டு வர்ற அளவு தான், ஒரு டிடி பாசு படித்து எழுதுற அளவு தான் எங்களுக்கு சட்டம் தெரியும். அந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மேதை, சட்ட மேதை. அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் இல்லைங்க. இதை எத்தனை மேடைகளில் நான் பேச போகிறேன்? எத்தனை நாளைக்கு அவர் சொந்த சாதிக்கு நீங்கள் கொண்டாட போகிறீர்கள்? அங்கிருந்து தான் நான் வந்த அம்பேத்கர் கூட அவர் வருத்தத்தை பதிவு செய்தார். சில மறுப்புகளின் மூலமா வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யறேன்னு சொல்றாரு. சில ஆங்கில சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது இல்ல இந்த சாதி அடுக்குகள் மாறணும்னு சொல்றாரு, வருத்தப்படுறாரு, மதம் மாறுறாரு, சில பேரை மதம் மாற்றுகிறார். அவருக்கு தெரிந்த அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் அழகாக பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஆனால் நான் ஒண்ணு சொன்ன, நீங்க யாரும் கோவிக்க கூடாது, அதுவும் சத்தியமான உண்மை. பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் ஏன்னா இதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தலைவர் இந்த பட்டியலின மக்களிடையே இல்லை. அவர் எழுதினார், யாரும் பேனா பிடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க, பேனா பிடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க, அவருடைய இன்டர்வியூ எடுத்திருக்க மாட்டாங்க. இவர் களத்தில் இருக்கிறார், உங்களை எல்லாம் சந்தித்தார், உங்களது பிரச்சனைகளை இன்று வரை தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஏசு ரூம்ல உட்கார்ந்து பேசல, அதுக்காக நான் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடவில்லை. யாரோ ஒரு தம்பி அழகா ஒரு கவிதை எழுதினார், அவரே இருந்தாலே ஒரு விடுதலை சிறுத்தை வந்து என்ன பண்ணீங்க செயல் ஆயிருப்பார், சொல்ல முடியாது. ஏன்னா கள போராளிகள் என்பது வேறு, வீரம் என்பது வேறு, மக்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்பது வேறு. அத்தனை என்ன சொல்றது, கெட்ட வார்த்தைகளையும் மலத்தையும் சாணியையும் அவமானங்களையும் சகித்து 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 மறுபடியும் இன்னொரு மேடு, மறுபடியும் இன்னொரு களம், மறுபடியும் இன்னொரு அப்படின்னு போவது வந்து சாதாரண மனிதர்களால் முடியாது. இது தெரிஞ்சா அவரை ஏன் நீங்க கல்யாணம் பண்ணலன்னு கேட்க மாட்டீங்க. அந்த அம்மா விடுமா, ஏங்க 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரலையா, 12 மணி ஆயிடுச்சு வரலையா, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டலையா, இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லுவோமா மாட்டோமா? பெண்கள் நாங்களே காவல்துறையில் இருப்பவர்களே ஹஸ்பண்டை அப்படி தள்ளி வச்சிருவோம். அவருக்கு போய் டெய்லி காஃபி போட்டு கொடுக்க முடியாது, அவரோட டெய்லி ஊர் சுத்த முடியாது. 24/7 365 டேஸ் வேலையில வந்து காணோடு கொஞ்சுவதற்கு குளறுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. எங்களுக்கே சம்பளத்துக்கு வேலை செய்ய எங்களுக்கே நேரம் கிடையாதுன்னா ஒரு உயர்ந்த குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி செல்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி நேரம்? அதுதான் தியாகம். தன்னுடைய வாழ்க்கையை திருக்குறள் அழகா சொல்றாரு வள்ளுவர், தன்னுடைய சுகத்தை விரும்பாமல் தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய சுகத்தை விரும்புவன் அந்த மக்களெல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தூணை போன்றவன். அப்படி ஒரு தூணுக்குத்தான் என்று பிறந்தான். பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர் யார் என்பதை முழுதாக உள்வாக வேண்டும் என்பது அதுதான் என்னுடைய ஆசையாக எனக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு திருமாவளவன் சார் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர், ஒரு எம்பி. இன்னொரு விஷயம் பாருங்க, தெருக்குள்ளேயே பஞ்சாயத்துக்குள்ளேயே பேசுறதாக வைத்திருந்த ஒரு சாதியை பட்டியலின மக்களை சட்டசபையில் சென்று பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் 3 முறை, 1 முறை 2 முறை 3 முறை செல்கிறார். எந்த கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல், இது ரொம்ப முக்கியம். அரசியல் வந்துட்டாலே சமரசங்கள் தவிர்க்க முடியாது. அவர் அதை பண்ணிக்கிறார். ஆனால் இன்று அவரது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது, சட்டசபையில் ஒலிக்கிறது. இது போன்ற குரல்களை அவர் இன்னும் அதிகமாக சட்டசபைக்கு அனுப்புவார், பாராளுமன்றத்திற்கு அனுப்புவார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய
இங்க ஒரே விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் இப்படியே சிறுத்தை கூட்டமாக அந்த அவருடைய பின்னால் நீங்கள் வழிவகுத்து கடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப தூரத்தில் இல்லை. அவர் தொடக்கூடிய உயரம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய உயரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒரு சமத்துவ சமுதாயம் என்பது மலரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசியாக ஒன்றே ஒன்று, அவர் கையில கத்தி இல்லை, அம்பேத்கர் கையில இருந்தது என்ன? சாட்டா புத்தகம். இவர் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? கல்வி. அறிவு அச்சம் காக்கும் கருவி. அறிவுதான் உலகத்தை காக்கக்கூடிய கருவி. ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த ஒரு மனுஷன் ஒரு காலேஜ் படிச்சு ஒரு பிஜி பண்ணி ஒரு லா பண்ணி முழு மனிதன் ஆயிட்டாரு அப்பவே. அதை தொடர்ந்து ஒரு டாக்டரேட் பண்றாரு. அந்த அவருடைய சமகால தமிழ் நான் மீனாட்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த கலவரங்கள் எல்லாம் நான் இருந்திருக்கேன், நேரடியா பார்த்திருக்கேன்னு வைங்க. அதை பற்றி அவர் ஆய்வு செய்கிறார், அதை பற்றி அவர் முனைவர் பட்டம் பெறுகிறார். ஓசிக்கு வாங்கி பின்னாடி போட்டிருக்க பட்டம் இல்லையா? அவரை நீங்கள் தவறாமல் எந்த மேடையிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் தொல் திருமாவளவன் என்று சொன்னால் அதுதான் அவருடைய படிப்புக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். நீங்களும் உங்க பேருக்கு பின்னால் அந்த பட்டங்களை எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எம்பவர் ஆயிருவீங்க. நான் மறுபடியும் சொன்னது மாதிரி அறிவு அச்சம் காக்கும் கருவி. அச்சம்னா உலகம், உலகத்தை காக்கக்கூடிய கருவி. கத்தி இல்லை, பழம்பெருமை பேசுகின்ற சில சாதி பெருமைகள் இல்லை. இது உண்மையிலேயே நம்முடைய அறிவை வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் 10 மனிதர்களுக்கு சமம் என்று சொல்லி இன்று ஒரு மனிதனாக தனி மனிதனாக ஒரு கட்சி நடத்துவது என்பது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும். மரியாதை குறையாமல் நடத்தி கொண்டு செல்கிறார். அவரை பற்றி பேசுகிற யாராவது அவங்க கிடக்க யாரும் சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஒரு கமெண்ட்ல கூட யாரும் எனக்கு அன்னைக்கு நானும் லட்சுமி மேடமும் பேசும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அது அவ்வளோ வால்ல வருது, எனக்கு மாத்தி மாத்தி போன் வருது. நான் என்ன பேசுறேன்னே எனக்கு தெரியல. எனக்கு திருமாவளவன் சார் பிடிக்கும் நான் சொன்னேன், அது இவ்வளவு இடத்துக்கு போகுது அப்படின்னு தெரியல. அன்னைக்கு நான் அதே கலர்ல வேற சேலை கட்டிட்டு போயிருக்கேன், உங்க நீல கலர் சட்டையில. மேல ஏன் கூட மில்லியன் கணக்கில் வியூஸ். அப்ப எத்தனை பாப்புலரான ஒரு தலைவர். அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு ஒரு நாளில் கிடைத்ததல்ல, அவரது கடுமையான உழைப்பிற்கும் அவரது கடுமையான கல்வி அறிவிற்கும் அவருடைய கொள்கைக்கும் அவர் கன்விக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுல இருந்து மாறாமல் அவர் செல்லக்கூடிய இந்த ஒரு தீர்மானமான ஒரு நல்ல தலைவருக்கு இறைவன், அவர் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, பெரியாரே ஒரு காலத்துல சாமியை கும்பிட்டவர் தான். அவர் சாமியை வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்கு. நீங்க தந்தை பெரியார பற்றிய புத்தகங்களை வாங்கி படிங்க. இவருக்கு கண்டிப்பாக 100 வயது தாண்டியும் இவர் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அவர் வாழ்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் அவருடைய வேலைகளை தன்னுடைய உடல் நலத்துக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு அவர் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.